நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸில் எல்லா பிளானட்ஸும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஏன் ஜாமெட்ரியில் ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, ட்ரையாங்கிள் அப்படின்னு ஏகப்பட்ட ஷேப் இருக்குது. ஆனால் ஏன் எல்லாமே ஸ்பெரிக்கலாக இருக்கும்? அது ராக் பேஸ்ட் பிளானட்டாக இருந்தாலும் சரி, கேஸ் பேஸ்ட் பிளானட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒருத்தன் தான் காரணம், கிராவிட்டி. இப்போ கிராவிட்டின்றது மாஸ் நிறைய இருந்தால் அந்த பொருளுக்கு கிராவிட்டி நிறைய இருக்கும். கிராவிட்டியோட ஒரு குணாதிசயம் என்னென்னா, எல்லா பொருளையும் சென்டரில் கொண்டு வர ஆசைப்படும். ஒரு மையம் இருக்கும், அந்த மையத்துக்கு எல்லாத்தையுமே அது புல் பண்ணும். இப்போது எந்த பிளானட்டுக்கெல்லாம் அதிக டென்ஸ் இருக்குது, அதிக மாஸ் இருக்கோ அதுகளுக்கு நிறைய கிராவிட்டி இருக்கும். ஸோ அது கிராவிட்டிக்கு உள்ளே புல் பண்ணும். ஆனால் இது எல்லாமே கேஸோ மாலிக்குலோ ஆட்டமோட தான் இருக்கும். ஆனால் ஆட்டம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேராது. அது ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் தான் பண்ணும். எலக்ட்ரான்ஸோ அதில் உள்ள கேஸஸோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது விலகி போக தான் இருக்கும். அப்போ இந்த கிராவிட்டி, ஹையர் கிராவிட்டி இருக்கும்போது எல்லாத்தையும் அது உள்ளே இழுக்குது. இழுக்கும்போது இந்த லைக்லி ஆட்டம்ஸ் அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணும். அப்போ உள்ள ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. வெளியே இதே ஆட்டம்ஸ் அவுட்வேர்டில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறது. ஸோ இந்த ரெண்டும் எப்போ ஒரே மாதிரி கரெக்டாக ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போந்தான் அது ஹைட்ரோஸ்டாட்டிக் இக்லிபிரியத்தை அடையும். அப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் இக்லிபிரியம் அடையணும்னா அதுக்கான பெஸ்ட்டு ஷேப் ஸ்பியர் தான். ஸோ இந்த இன்வர்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸும் அவுட்வேர்டு ப்ரெஷர் ஃபோர்ஸும் இந்த பிளானட்ஸில் ஏகப்பட்டது நிறைய இருக்கிறதுனால தான் எல்லா பிளானட்ஸும் எல்லா செலஸ்டியல் பாடிஸும் சொல்லி வச்ச மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது.